கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நம்முடைய வாழ்நாளிலே தேவன் கூட்டி கொடுத்து, நம்முடைய வாழ்நாளிலே மேலும் ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்து, அதிலே தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நாம் தியானிப்பதற்கு தேவன் ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நம்முடைய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காகவும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு ரெண்டு வகையாக வைக்கலாம். ஒன்று, 2 ஸ்திரீகள் என்கிற ஒரு தலைப்பை முதல் வைக்கலாம். 2 ஸ்திரீகள் அப்படின்னு ஒரு தலைப்பை வச்ச உடனே நம்முடைய பைபிளில் ரெண்டு பேராக நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? யார் யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? அது இருந்து எடுத்துக்கிட்டோம்னா சாராள், ஆகார், அன்னாள், பெனினாள், அப்புறம் வேறு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? மார்த்தாள், மரியாள், அப்புறம் ரூத்தம்மா, நகோமி அம்மா. இந்த மாதிரி ரெண்டு ஸ்திரீகளாக நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் சில நிழல்களும் உண்டு. நிழல்களில் நிறைய சப்ஜெக்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ மறுபடியும் அந்த தலைப்பை நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம். என்ன தலைப்புன்னா, யோவான் கண்ட 2 ஸ்திரீகள் என்கிற ஒரு தலைப்பை நம்ம அந்த முன்மொழியும் போது இது சப்ஜெக்டை அப்படியே கொஞ்சம் மாறுற மாதிரி நமக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லையா? அவர் கண்டார்னாலே என்ன கண்டார்? யோவான் கண்ட வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறோம் இல்லையா? இப்போ அந்த யோவான் கண்ட வெளிப்படுத்தின விசேஷத்தில் சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு தெரிவிக்கும் பொருட்டுன்னு ஆரம்பிக்கும் இல்லையா? அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய, அதாவது முதல் வருகையிலிருந்து 2ஆம் வருகை அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறது. ஸோ இவைகளெல்லாம் அடையாள பாஷையில் தீர்க்க தரிசனமாக காட்டப்பட்டது தான் வெளிப்படுத்தின விசேஷம். அது நமக்கு புரியும் இல்லையா? இப்போ அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக விதமான காட்சிகள் அவர் பார்த்துட்டே இருக்கார். அவர் பார்த்துட்டு இருக்கும்போது திடீரென்று 2 ஸ்திரீகளை பார்க்குறார். கவனிங்க, அந்த 2 ஸ்திரீகளும் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 ஸ்திரீகளும் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 ஸ்திரீகள் அவங்களுடைய நிலைமை, அவங்களுக்கு தேவன் என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார், அவங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட்டு, அவங்களுக்கு என்ன முடிவு, இதுதான் இந்த சப்ஜெக்டாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சின்ன பாடமாக கூட இருக்கலாம். சீக்கிரம் நம்ம பார்த்து முடித்தாலும் இந்த பாடத்தை பார்த்து முடிக்கும்போது தேவன் நமக்கு ஒரு செய்தி சொல்ல வர்றதை கவனிக்கலாம். சரிங்களா? சரி, அப்படின்னா யார் அந்த 2 ஸ்திரீகள்? ஒரு ஸ்திரீ வெளிப்படுத்தலாகவும் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீ. இன்னொரு ஸ்திரீ வெளிப்படுத்தலாகவும் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீ. இந்த 2 ஸ்திரீகளை குறித்து தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் வெளிப்படுத்தலாகமத்தினுடைய விளக்கங்களை ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தா கட்டாயமாக இந்த 2 ஸ்திரீகள் யாருன்னு இப்போவே நீங்கள் கணிச்சிருக்கலாம் இல்லையா? அந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீ, அது நம்ம அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட்லேயே அந்த பாடத்தையெல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் 21ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரியை கொஞ்சம் லேட்டாக தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். சரி, யார் அந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீ? இப்போ வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17:1. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னுடனே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஸ்திரியை பற்றி சொல்லும்போது பாருங்க, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்துருக்குதான் ஒரு மகா வேசி. அந்த அம்மா எல்லாருக்கும் வேசித்தனமாகிய மது ஊற்றி எல்லாருக்கும் குடிச்சு, எல்லாருமே அந்த மதுவில் தான் அவர்கள் போதையில் இருக்கிறாங்க, வெறி கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது, அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி இப்போ ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். இப்போ ஒரு வனாந்தரத்துக்கு போகிறார். அங்கே ஏற்கனவே சில இன்ட்ரடக்ஷன்லாம் பார்த்துருக்குறோம்.
7 தலை 10 கொம்புடைய தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துருக்காங்க. அது இந்த அம்மா இல்லையா? அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த ஸ்திரியை தான் பார்க்குறார். அப்படியே உற்று கவனிக்கும் போது அந்த ஸ்திரீ இரத்தாம்பரம், நல்ல பயங்கரமான ஒரு ஆடம்பர ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கையில் ஒரு பொற்பாத்திரம் வச்சுட்டு அதில் மது ஊற்றி எல்லா ஜனங்களும் குடிக்க கொடுத்து வெறிக்க பண்ணிகிட்ருக்குதான். சரிங்களா? சரி, இந்த ஸ்திரீ சரி அசுத்தத்தாலே அருவருப்பு கலந்த அந்த மது ஊற்றி குடித்தது எல்லாரும் வெறித்தார்கள், அவ்வளோதானா என்று சொல்லும் பொழுது இல்லை, இன்னொரு முக்கியமான வேலையை அந்த அம்மா செய்திருக்கு. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். பாருங்க, அந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீயா இருக்குன்னா, பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சிகளின் ரத்தம். அப்படின்னா நிறைய தேவனுடைய பிள்ளைகளை ரத்தம் சிந்த வச்ச ஒரு ஸ்திரீ இல்லையா? அது நமக்கு நல்லாவே புரியும். அது யாரு? பாபிலோன் இல்லையா? அதை தான் சொல்கிறார். மகா ரகசியம் நமக்கு தெரியும். பாபிலோனுங்கிறது யாருன்னு தெரியும் இல்லையா? ஆர்சி, ரோமன் கேத்தலிக், அருவருப்புகளின் தாய், அசுத்தங்களின் தாய். கவனிக்கிறீங்களா? இந்த அம்மா வேதத்தில் ஒரு வேசிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அசுத்தமான ஏதோ விஷயத்தை, அசுத்தத்தையும் அருவருப்புகளையும் ஒரு மதுபானமாக கலந்து ஜனங்கள்கிட்ட என்ன பண்ணிடுச்சான், அது கொடுத்துருச்சு. ஸோ இது ஒரு ஸ்திரீ. இந்த அம்மாவை பார்த்தோன்னே யோவானுக்கு ஒரு ஆச்சரியம். அடுத்தது அப்படியே 2-3 அதிகாரங்கள் அப்படியே கடந்து போகுது. அப்படி கடந்து போகும்போது திடீரென்று இன்னொரு ஸ்திரீயை அவர் பார்க்குறார். அது எங்கே இருக்குது? வெளிப்படுத்தலாகும் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. பாருங்க, அப்போ முதல்ல யாரை காமிச்சார்னா ஒரு வேசியை காமிச்சாரா. ஆனால் 21ஆம் அதிகாரத்தில் இப்போ யாரை காமிக்கிறார்? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை காண்பிக்கிறேன். இந்த அம்மாவை குறித்து வெளிப்படுத்தலாகும் 14ஆம் அதிகாரத்திலையும் படிக்கிறோம். கற்புள்ளவர்கள் இவர்களே, படித்தோம் இல்லையா? கற்புள்ள கன்னிகை. அப்போ அந்த அம்மா யார்? வேசி. இந்த அம்மா யார்? கற்புள்ள கன்னிகை. இந்த 2 ஸ்திரீகளை தான் அவர் பார்க்குறார். கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த 2 ஸ்திரீயை பார்க்கும்போது இந்த 2 ஸ்திரீகளுடைய நடவடிக்கைகளில் ஏதோ ஒரு செய்தி அவர் தேவன் சொல்ல வர்றார். அது அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியிலே நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியிலேயே இப்போ அந்த அம்மா பார்க்குறார். இந்த அம்மா எப்படி இருக்குது? அவர் எங்கே பார், பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு, அதாவது தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அங்கே பாபிலோன் ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேசி கூப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது பெயர் சபை, போப்பு மார்க்கத்தினுடைய தலைமையில் இருக்கிற பெயர் சபைகள். புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய ஒரு நகரம். அதுக்கு இந்த நகரத்துக்கு அல்லது இந்த மணவாட்டிக்கு என்ன பேர்னா ஜெருசலேம். அப்போ 2 ஸ்திரீகளுக்கு 2 பட்டணமாகவும் பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வேசி என்கிற ஸ்திரீ, இந்த பெயர் சபைகளுக்கு மகாபாபிலோன் குழப்பம் என்று பெயர். அதே சமயத்தில் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஜெருசலேம், ஜெருசாலேம், சமாதானத்தின் அஸ்திவாரம் என்று பெயர். ஸோ இவர்கள் எப்படி இருக்காங்க என்று சொல்லி கவனிக்கும்போது அதன் பிரகாசம், இந்த பட்டணம் அல்லது இந்த கற்புள்ள கன்னிகை, இந்த மணவாட்டி, இவங்களே ஒரு பிரகாசமாக இருக்காங்க. அவர்களுடைய அதன் பிரகாசம் விலையுயர்ந்த இரத்தினக்கல்லை போலவும் பளிங்கு கொப்பான வஜ்ரக்கல்லை போலவும் அங்கே இருந்தது. அப்புறம் ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. அது ரெவலேஷன் ஸ்டடி கேட்டவங்களுக்கு தெரியும். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள், அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள்,
அங்கே பதிக்கப்பட்டிருந்தது. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டியதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கம். இந்த வெளிச்சத்தில் தான் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். இதுதான் இன்ட்ரடக்ஷன். சரிங்களா? அப்போ 2 ஸ்திரீயை நம்ம பார்த்துட்டோம். ஒன்று, வெளிப்படுத்தலாகும் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற பெயர் சபைகள், போப்பு மார்க்கத்தினுடைய அடிப்படையில் இருக்கிற பெயர் சபைகள். 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மணவாட்டி திருச்சபை, கற்புள்ள கன்னிகை. இது ஜெருசலேம். இப்போ இந்த 2 பட்டணங்கள், 2 ஸ்திரீகள். இந்த 2 ஸ்திரீகளினுடைய கம்பேரிஷன் தான் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். ஒன்று பாபிலோன், இன்னொன்று எருசலேம். இந்த 2 ஸ்திரீகளையும் ஒரு பார்க்கும் பொழுது அந்த இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்குது என்று சொல்லி கவனிச்சின்னா, வெளிப்படுத்தலாகும் 17ஆம் அதிகாரத்தில் 7 கலசங்களை உடைய 7 தூதரில். அப்போ அந்த 7 கலசம், ஏற்கனவே அந்த கலசங்கள் எல்லாம் படிச்சுக்கிறோம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் நதியில் ஊற்றினான், படித்தோம் இல்லைங்களா? 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான், படிக்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாமே தீர்க்க தரிசன அடையாள பாஷை. ஆனால் கையில் அந்த தூதன் 7 கலசங்களை வச்சுருக்கார். அவர் தான் சொல்கிறாரா, நீ வா யோவான்கிட்ட, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்துருக்கிற அந்த மகா வேசியை நீ பாரு, அவளுக்கு வருகிற ஆக்கணையை காண்பிப்பேன். அப்படின்னா இந்த அம்மாவுக்கு என்ன வரப்போகுது? ஒரு ஆக்கினி வரப்போகுது. ஆக்கினா நமக்கு தெரியும், ஜட்ஜ்மெண்ட். ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்க போகிறார். வெளிப்படுத்தலாகும் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேசி பாபிலோன், அருவருப்புகளுக்கெல்லாம் தாய். இந்த ஒரு பட்டணம் அல்லது இந்த ஒரு சபை, இதற்கு தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். அதைத்தான் நீ பாருங்கிறார். யாரை பார்க்க சொல்கிறார்? யோவானை. யாருங்க யோவான்? யோவான் வகுப்பார் நாம தான். புரியுதுங்களா? நாம தான். அப்போ நமக்கு பார்க்க சொல்கிறார். அப்படின்னா இந்த மகா பாபிலோனுக்கு ஒரு மகா பெரிய நியாய தீர்ப்பை தேவன் வச்சிருக்கார். ஆனால் அதே சமயத்தில் வெளிப்படுத்தலாகும் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற திருச்சபையை சொல்லும்போது அதே 7 கலசம் தான் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 21:9 வாசிக்கலாம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். இங்கே பாருங்க, இது என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு மகா பெரிய ஆக்கினி வரப்போகுது. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிறதுக்குரிய ஒரு மகா பெரிய வாய்ப்பை தேவன் கொடுக்குறார். ஏன்? இது கற்புள்ள கன்னிகை. வெளிப்படுத்தலாகும் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது இது வேசி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த 2 அதிகாரங்களை கம்பேர் பண்ணுறதுனால மற்ற வசனங்களை நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனால் தேவையான நம்ம எடுத்துக்கலாம். ஏசாயா 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து கொண்டு, எங்களுக்கு எந்த நிந்தையும் வரக்கூடாது, உங்கள் பேர் மாத்திரம் வச்சுக்கிறோம், எங்கள் சொந்த ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிறோம், எங்கள் சொந்த உடை உடுத்திக்கிறோம், ஆனால் எங்கள் நிந்தை நீங்கும்படி உங்கள் பேர் மாத்திரம் வச்சுக்கிறோன்னு சொல்லுவாங்களாம். அதுதான் வெளிப்படுத்தலாகும் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேசி. ஏன்னா அந்த வேசி அப்படி தான் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே புருஷன், அவர் பேரை வச்சுக்குவாங்க, ஆனால் சொந்த டாக்டரின்னு சொந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுக்குவாங்க. ஆனால் திருச்சபை அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்கு பின்னாடி போகிற கற்புள்ள கன்னிகை. அதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகையாக அப்படிங்கிற பாட்டுக்கு வரும்போது நம்ம என்ன படிக்கலாம்? 10 வெள்ளிக்காசு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? 10 வெள்ளிக்காசு அந்த ஊமையில் அந்த 10 வெள்ளிக்காசை ஒரு மனுஷன் இஸ்ரேல் நாட்டில் ஒரு மனைவியை தனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணும்போது 10 வெள்ளிக்காசு கொடுப்பார். அதுக்கப்புறம் அவர் ஒரு வருஷம், ஒரு 6 மாதம் அவர் பாட்டுக்கு அவர் போயிடுவார். இந்த பொண்ணு அந்த இடைப்பட்ட நாட்களில் தன்னுடைய கணவனாக வரப்போகிறவனே நினச்சிட்டு இருக்கிறேங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அந்த 10 வெள்ளிக்காசை நல்லா பாலிஷ் பண்ணி அப்புறம் திருமணத்தன்னைக்கு நெற்றியில் கட்டிட்டு போவாங்க. படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போது இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்னென்னா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட 1ஆம் வருகையிலே திருச்சபைக்கு நிச்சயமாயிடுச்சு. அது பேதுருவில் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மக்கிட்ட நிற்குது. இப்போ நம்ம வெள்ளிக்காசை வாங்கியிருக்கோம். இப்போ கிறிஸ்து வந்திருக்கிறார். இப்போ அவருடைய மனைவியாக நம்ம மாறணும்னா அந்த மணவாட்டிக்குரிய கற்புள்ள நடவடிக்கையில் இப்போ நம்ம செஞ்சு காட்டணும். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அங்கே போகிறவர்கள் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே கூப்பிட்டாருன்னு பாருங்கள். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால்
அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி அவரை விரும்பி மனப்பூர்வமாக கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சத்தியத்துக்காகவும் துன்பப்படுறதுக்கு போகிறாங்க பாருங்க. அவருடைய பாடுகளை சகிக்கிறதுக்கு அவங்க தாங்க உண்மையான கற்புள்ள கன்னிகை. அப்போ அவங்களுக்கு தங்களுடைய கற்பை நிரூபித்ததுனால தாங்கள் கற்புள்ளவர்கள்ங்கிறத தங்களுடைய மரண வரையும் நிரூபிக்கும் போது கிறிஸ்து வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய அவர் பாருங்க மனவாட்டிய மனைவியாகிய மனவாட்டிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறாங்க. புரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன சொல்கிறார்? கற்புள்ள கன்னிகையாக இருக்கிற உங்களை என்னுடைய மனைவியாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ரெண்டாவது கம்பேரிஷன். மூணாவது, இந்த பெயர் சபைகள் அவர் கூட்டிகிட்டு போய் எங்கே காட்டுறார் என்று சொல்லி கவனிக்கும் போது இந்த பாபிலோன் கூட்டிகிட்டு போய் எங்கே காட்டுறார் அப்படின்னு சொல்லி கவனிச்சேன். வெளிப்படுத்தல் 17:3 வாசிக்கலாம். ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். பார்த்தீங்கன்னா மூணாவது கம்பேரிஷன் என்னென்னா, இப்போ யோவான் இந்த பாபிலோனை பார்க்கறதுக்கு எங்கே போனாரா? வனாந்திரத்துக்கு போனார். நமக்கு ஏற்கனவே தெரியும், அந்த வனாந்திர சிறியானவள் வனாந்திரத்துக்கு ஓடிப்போனாள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு படிச்சிருக்கோம். அப்போது போப்பு மார்க்கத்தால் உண்மையான திருச்சபை ஒரு வனாந்தர நிலைமைக்கு போயிடுச்சு. அந்த வனாந்தர நிலைமைக்கு யார் கொண்டு போனது அப்படின்னா இந்த பெயர் சபைகள், அதாவது பாபிலோன். அதனால தான் இப்போ யோவானுக்கு இந்த பெயர் சபையை காட்டுறதை கூட்டிகிட்டு போகும்போது எங்கே கூட்டிகிட்டு போய் காட்டுறார்? வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு போய் காட்டுறார். ஆனால் அதே சமயத்தில் திருச்சபையை கூட்டிகிட்டு போய் காட்டும்போது எங்கே கூட்டிகிட்டு போய் காட்டுறார் பாருங்க. வெளிப்படுத்தலாகும் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே எனக்கு காண்பித்தார். பாருங்க, இந்த பெயர் சபை வனாந்தரத்தின் நிலைமைக்குள்ள அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கு. ஆனால் உண்மையான திருச்சபை எங்க இருக்கு பாருங்க? மலை மேல் இருக்கான். இது கீழ் இருக்கு. திருச்சபை எங்க இருக்குன்னா மலை மேலே ஒரு பெரிய பர்வதத்தின் மேல் கொண்டு போயிட்டார். அப்படின்னா இப்போ இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே யோவான் பார்க்குறாருன்னா, அவருடைய திருச்சபை எப்படி இருக்குன்னா மகிமையடைந்த நிலைமையில். அதுதான் அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அப்போ அது ஏற்கனவே தேவன்கிட்ட என்ன ஆயிடுச்சு? போயிட்டு தன்னுடைய ஆட்சியை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கு இந்த பூமியில் வந்து அது இறங்குதான். இதுதான் பெயர் சபைக்கும் திருச்சபைக்கும் உரிய இன்னொரு முக்கியமான கம்பேரிஷன். ஒன்று கீழ் இருக்கு, இன்னொன்று ரொம்ப மேலிருந்து அது கீழே வருது. ஆனால் இது போடுற ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கவனிச்சின்னா அதில் கொஞ்சம் வித்தியாசங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். இது ஒரு கம்பேரிஷன் கொடுக்குறார். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தார். இப்போ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு. அப்போ இது வந்து வெளிப்படுத்தலாகவே நமக்கு தெரியும் அடையாள பாஷை. அப்போ இது எதை குறிக்குது? இந்த பெயர் சபைகள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரத்தாம்பரம் சிவப்பாடை, சிவப்பாடைன்னா இரத்தாம்பர ஆடைகள், இதெல்லாம் விலை உயர்ந்தது. பொண்ணு ரத்தினம் முத்துக்கள் அப்படின்னா இவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க இந்த பூமியில் அப்படின்னு பார்க்கும்போது சுருக்கமாக சொன்னால் இந்த ஆடைகள் எல்லாமே எதற்கு அடையாளமாக இருக்குன்னா ஆடம்பரம், லக்ஸுரி, பகட்டு, ஜனங்களை அப்படியே பகட்டாக பார்க்க வைக்கிறது. இதைத்தான் காட்டுறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய எளிமையை காட்டுறதில்லை. அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பெயர் சபைகளுமே இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளப்பு மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பெரிய பெரிய சபைகள் எல்லாம் நிறைய லைட் போடுறது, பயங்கரமாக புகை எழுப்புறது, டான்ஸ் ஆடுறது, அதை சுற்றிலும் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்கள், இப்போ இதனால தான் இது அங்கே வசனம் சொல்லப்படும், பொன்னினாலும் ரத்தினங்களாலும் சிங்காரிக்கப்பட்டு. இந்த சிங்காரம் வேற. இந்த சிங்காரத்துக்கு விளக்கம் என்னென்னா இது ஆடம்பரம், பகட்டு. கவனிக்கிறீங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அது மட்டும் இல்லை, அதுலேயே 17:6 வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறார். இந்த அம்மா பயங்கரமான பகட்டு, ஆடம்பரம், அதே சமயத்தில்
உன்னதமான திருச்சபையின் பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. எல்லாம் படிச்சிருக்கிறோம் நம்ம இல்லையா? இதுதான் இந்த பெயர் சபையினுடைய கம்பேரிஷன். ஆனால் அதே சமயத்தில் திருச்சபை ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு. அது என்ன ட்ரெஸ்ன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தலாம். 21:11 வாசிக்கலாம். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தின கல்லை போலவும் பளிங்கு ஒளியுள்ள வஞ்சர கல்லை போலவும் இருந்தது. பாருங்க, இது எப்படி இருக்குன்னா ட்ரெஸ்ஸை பற்றி இந்த இடத்துல சொல்லலை. அது பார்த்தாலே அந்த அம்மா பிரகாசமாக இருக்கா. அது விலையுயர்ந்த இரத்தின கற்களை போலவும் பளிங்கின் ஒளியின் உள்ள வஜ்ரக்கல்லும் பார்வைக்கு பதுமராம்லாம். இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படுத்தலாம் 4 பிதாவாகிய தேவனுடைய 2 குணலட்சணங்களை காட்டுறதுக்கு சில கற்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த கற்கள் எல்லாமே எதற்கு நமக்கு அடையாளமாக இருக்குன்னா ரிஃப்ளெக்ஷன், ஒளியை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. கவனிக்கிறீங்களா? அப்போ திருச்சபை என்ன பண்ணுதுன்னா, இவர்களும் விலையுயர்ந்த ட்ரெஸ் தான், ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் ஆடம்பரம் இல்லை. இதில் நிறைய கல் இருக்குது. இந்த கல் என்ன செய்யுதுன்னா ஒளியை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்க கடவுளெல்லாம் படிச்சிருக்கிறோம். நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போது தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் எப்பொழுதுமே தங்களுடைய லைஃப்பை ஒரு வெளிச்சமாக காட்டிகிட்டே இருப்பாங்க. பேச்சில், செயலில், நடவடிக்கையில். சில நேரத்தில் தவறலாம், அது கூட தேவனுக்கு ஒரு பாடமாக கூட அவங்களுடைய வாழ்க்கை அமையலாம். அப்போ இந்த மாதிரி எப்பொழுதுமே ரிஃப்ளெக்ஷன்லேயே இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை, ஆடம்பரமான ஒரு நிலைமையில் இருந்துட்டு ஜனங்களை கொடுமைப்படுத்துகிற நிலைமையில் இருப்பாங்க. அதனால தான் திருச்சபைக்கு அவர் சொல்லும்போது என்ன சொல்லிட்டார்னா, ஏசாயா 60:1 வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். பாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கு. அதுக்கு விளக்கம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இருள் என்பது ஒரு இருட்டாக இருக்கும், ஆனால் லைட்டாக ஏதாவது ஒரு சின்ன நிழல் தெரியும். காரிருள்னால் ஒன்றுமே தெரியாது. அப்போ இன்றைக்கி இருள் எங்கே மூடி இருக்குன்னா கிறிஸ்தவ மண்டலத்தில் மூடி இருக்கு. ஏதோ இயேசு இரட்சகர் மீட்பு ஏதோ லைட்டாக தெரியுது. ஆனால் உலக ஜனங்கள் காரிருள் இருக்கிறாங்க, ஒன்றுமே தெரியல, பைபிளில் என்ன இருக்குன்னே தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திருச்சபையை பார்த்து சொல்கிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கு. அந்த ஒளி எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரிருள் பூமியும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். எப்படி திருப்பி படித்தா ஈஸியாக புரியும்னா, கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அந்த வெளிச்சம் மேலே வந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த பூமி காரிருள் இருந்தால் கூட உன் ஒளி வந்திருக்கு, தேவனுடைய மகிமை உன் மேலே வந்திருக்கு, நீ எழும்பி பிரகாசி. அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் எப்பொழுதுமே கிறிஸ்துவையும் தேவனையும் பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பாங்க. அது ஒன்று. இன்னொரு வசனம், அவங்களும் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கல்ல. இந்த அம்மா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா, ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்திருக்கிறான் இல்லையா? அது கரைபடிந்த ட்ரெஸ் மாதிரி. ஆனால் இந்த அம்மா போடுற ட்ரெஸ் பாருங்கள், திருச்சபை போடுற ட்ரெஸ். வெளிப்படுத்தல் 19:8 வாசிக்கலாம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. இதில் ஒரு கம்பேரிஷன் பார்த்தீங்களா? அந்த அம்மா அதே போட்டிருக்கிற மாதிரி வசனம் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல இந்த அம்மாவுக்கு கொடுக்கப்படுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது? வாங்குது. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. புரியுதுங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டு காலம் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலே எத்தனையோ முற்பிதாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கென்று ஒரு நீதியை செய்திருக்காங்க. அங்கே நோவாவுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம், ஈசாக்குனுடைய கீழ்ப்படிதல், யாக்கோபுடைய வைராக்கியம், யோசேப்பினுடைய கற்பு, மோசேயினுடைய சாந்த குணம், பிள்ளைங்களா, தாவீதினுடைய நொறுங்குண்டு ஆவி, இதெல்லாமே கவனிச்சின்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் போட்ட ட்ரெஸ்ஸு. அதில் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த ட்ரெஸ் இப்போ நம்ம வாங்கி போடுறோமா? அவர்கள் என்னென்ன கேரக்டரில் தேவனுக்கு பிரியமாக இருந்தார்களோ, பரிசுத்தவான். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் அநேக பரிசுத்தவான்கள் அவங்க ஏற்கனவே நமக்கு முன்னோடியாக இருந்திருக்காங்க, பேதுரு, பவுலெல்லாம். அப்போ அவர்கள் தேவனுக்கென்று எப்படியெல்லாம் கீழ்ப்படிஞ்சார்களோ, அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே யார் இருக்கிறதுனா திருச்சபை அங்கே இருக்கிறான்.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாம் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ளவர்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும்னா வார வாரம் பாடம் பார்க்குறோம், டெய்லியும் பாடம் பார்க்குறோம். அதில் வரக்கூடிய முற்பிதாக்களுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் வர்றவங்களுடைய கேரக்டர்லாம் நம்மக்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். சில பேர் எப்படி பார்த்துருவாங்க, விசுவாசம் இருக்குதுங்க சொல்லுவாங்க, கிரியை இருக்குங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில விஷயத்தில் தவறிடுவாங்க. எப்படி தவறுவாங்கன்னா, தேவனிடத்தில் சொன்ன ஒரு பொருத்தனையை நம்ம நிறைவேற்றணும், என்ன வந்தாலும் சரி. அப்போ அந்த பொருத்தனையை நிறைவேற்றி ஆகணுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த முற்பிதாவிலிருந்து கண்டுபிடிக்கிறான்? நமக்கு சப்ஜெக்ட்லேயே இருக்குது, எப்தாவின் பொருத்தனை படிச்சிருக்கோமா இல்லையா? அப்போ அவர் தேவனுக்கு என்று ஒரு பொருத்தனை பண்ணிட்டு வர்றார், தன்னுடைய மகளை பலி செலுத்துகிறேன் அப்படியா சொன்னார். நான் போருக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது என் கண்ணு முன்னாடி என்ன வருதோ அதை பலி செலுத்துகிறேன். நான் மகன் வந்துருச்சு, தயங்கினாரான்னு பாருங்க. ஒரு ராஜாவுடைய டிக்னிட்டி அதுதான். தன்னுடைய மகளை தேவனுடைய ஊழியத்திற்கென்று ஆலயத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டார். தன்னுடைய வம்சத்தையே கொடுத்துட்டார். அவர் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தை வந்தால் தான் இவருடைய வம்சம் விளங்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், தேவனுக்காக ஒப்படைச்ச அந்த பொருத்தனையை, அந்த வம்சத்தை அந்த பொருத்தனைக்காக விட்டு கொடுத்துட்டார் இல்லையா? இப்படி இருக்கணுமா? ஒருத்தன் பொருத்தனை பண்ணா இப்படி இருக்கணும். இதுதான் பரிசுத்தவான்களுடைய நீதி. புரியுதுங்களா? ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய நீதி. அதே மாதிரி தாவீது சவுலை கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மைண்டில் தேவனுடைய ஒரு நீதியை அவர் எப்படி வச்சிருக்கார் பாருங்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே நம்ம கை போடக்கூடாது. அப்போ இவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அருமையான ஒரு மெல்லிய வஸ்திரத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெல்லிய வஸ்திரம் போடும்போது ஒயிட் கலர் இருக்கும். அந்த அம்மா போடுற ட்ரெஸ் ரத்தாம்பரம் கரை படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 ட்ரெஸ்ஸை நீ பாருங்கிறார் யோவானுக்கு. யாருக்கு? யோவான், நம்ம தானே யோவான். இப்போ நம்ம தான் இந்த 2 சபைகளையும் கம்பேர் பண்ணிகிட்டே வரோம். இப்போ நம்ம எங்கே நின்று கம்பேர் பண்ணுறோம்ங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. இந்த பக்கம் திருச்சபை இருக்குது, இந்த பக்கம் பெயர் சபை இருக்குது, நடுவில் நம்ம நிற்கிறோம். இது சரியாக வரலையே இந்த கம்பேரிஷன். நம்ம தான் திருச்சபையாச்சே அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நடுவில் நின்று பார்த்ததுக்கு பிறகு தான் நாம் இந்த சபையான்னு முடிவு பண்ண முடியும். சரிங்களா? அதற்காகத்தான் நம்ம ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் இங்கே நின்று பார்க்கணும், இன்னும் ஒரிஜினலாக இந்த சபைக்குரிய காரியத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது இதை கம்பேர் பண்ணால் தான் தெரியும். அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தார். இதை தாங்க உற்று கவனிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அந்த அம்மா முத்துக்களால் எல்லாம் சிங்காரிக்கப்பட்டிருக்கு, ஆனால் கையில் வேசித்தனமாகிய அருவருப்புகளும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரம், தங்கம். அந்த பாத்திரம் தங்கமான பாத்திரம். இப்போ ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், நம்மளாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? பாபிலோன் தேவனுடைய கையில் இருந்த பொற்பாத்திரம், அதில் மது ஊற்றி குடிச்சிட்டாங்க, படித்தோம் இல்லையா? ஸோ அதே தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, முதல் முறையாக இந்த பாபிலோன் என்கிற போப்பு மார்க்கத்துக்கிட்ட தான் இந்த பொற்பாத்திரம் இருந்து தான். நமக்கு தெரியும் இல்லையா? கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, படிச்சிருக்கோம் இல்லையா? இது எது தெரியுமா? அந்த பொற்பாத்திரம். இது தாங்க தேவனுடைய வசனம், பைபிள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பைபிள். அவங்க கையில் தாங்க அந்த பைபிள் இருந்தது. என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இந்த பொற்பாத்திரத்தில் ஜனங்க படிக்கவே கூடாதுங்கிறதுக்காக எபிரேய கிரேக்க மொழி இருந்த பைபிளை லத்தீன் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு மறைச்சிட்டாங்க. ஒன்று, ரெண்டாவது புதைச்சிட்டாங்க. இது ரெண்டும் பண்ணதே மகா பெரிய தவறு. ஆனால் அடுத்தது என்ன பண்ணிட்டான்னா, தவறான போதகம் என்கிற மது அருவருப்பை எடுத்து இதில் ஊற்றுனாங்களாம், இந்த பொற்பாத்திரத்தில் ஊற்றுனாங்களாம். கவனிக்கிறீங்களா? இதில் ஊற்றுனாங்க. இந்த பொற்பாத்திரங்கிறது நமக்கு தெரியும் பாருங்கள். அசுத்தம், அருவருப்பு, பொய், இதெல்லாத்தையும் எதில் ஊற்றிட்டானா? வேதத்திற்குள்ள. அப்போது இன்றைக்கி பெயர் சபை எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது. கையில் பைபிள் இருக்குன்னு என்ன அர்த்தம்? எல்லார் கையில் என்ன இருக்குது? இப்போது பொற்பாத்திரம் இருக்குது,
பட் அதுக்குள்ளே என்ன ஊற்றிட்டாங்கன்னா தவறான போதகத்தை ஊற்றுனதுனால இன்றைக்கி வேதத்தை குறித்த ஒரு ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் கூட்டம் எல்லாரும் போயிட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போனதுனால தான் தேவன் இப்போ அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு இதே வசனத்தை வச்சு ஒரு காரியத்தை சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 52 அதிகாரம் 11 வசனம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். பாருங்க, இப்போ பெயர் சபை என்ன பண்ணுறாங்க? தவறான போதகம் என்கிற போதகத்தை சத்தியம் பைபிள் என்கிற பொற்பாத்திரத்தில் ஊற்றி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு எல்லாரும் மதிமயங்கி திரிகிறாங்க. அப்போ அசுத்தமும் அருவருப்பும் உள்ள அந்த போதகத்துக்குள்ள ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க? ஜனங்களும் என்ன ஆயிடுவாங்க? அசுத்தமும் அருவருப்பாயிடுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி பெயர் சபை அப்படித்தாங்க இருக்காங்க. ஆனால் வெளிப்படுத்தல் ஆகமத்தில் திருச்சபையை பற்றி சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் ஆகும் 21 அதிகாரம் 27 வசனம் வாசிக்கலாம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இது வெளிப்படுத்தல் ஆகும். அவருடைய திருச்சபையை பற்றி சொல்லும்போது அந்த திருச்சபைக்குள்ள தீட்டு இருக்காது, அருவருப்பு இருக்காது, பொய் இருக்காது, இதை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் இருக்காது. அப்படின்னு அவங்க எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமும் பிழையற்றதுமாக இருப்பாங்க இல்லையா? இதை தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது கன்ஃபார்ம் பண்ணுறார். 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 10 வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. எவ்வளோ கிளியராக சொல்கிறார் பார்த்தீங்களா? விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தம் நீதியும் பிழையின்மையுமாய் இருந்தோம். அப்போ எங்களுக்குள்ள எந்த அசுத்தமும் இல்லை. காரணம், அசுத்தமான போதகங்கள் எங்களுக்குள்ள, சுத்தமான தண்ணீர் சத்தியங்கள் எங்களுக்குள்ள இருந்து. அப்போது பெயர் சபைகளுக்குள்ள பைபிள் எல்லார் கையில் இருக்குது, பொற்பாத்திரம் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தனியாக ஊற்றி கொடுத்தோம்னா குடிக்க மாட்டாங்க ஜனங்க. அதனால் பைபிளை தவறாக பயன்படுத்திட்டாங்க. அதனால் அதுக்குள்ளே மது ஊற்றி குடிச்சனால எல்லாருமே அசுத்தமும் அருவருப்புமா போயிட்டாங்க. அன்புக்குரிய சவுல் போனதுனால என்ன எஃபெக்ட் தெரியுங்களா? இவங்க யாரோட சண்டை போடுறாங்க பாருங்க. அடுத்த கம்பேரிஷன் பார்க்கும்போது இந்த பாபிலோன் இவங்க எப்படி சண்டை போடுறாங்க? வெளிப்படுத்தல் 17-14 வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டி ஆனவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். பார்த்தீங்களா? இப்போ யாரோட சண்டை போடுறாங்க? இந்த பொற்பாத்திரமே ஆட்டுக்குட்டி ஆனவரோடது. அவருக்கு ஆப்போசிட்டாகவே அந்த பொற்பாத்திரத்தை எடுத்து அவர் சொன்ன வசனத்துக்கு விரோதமாகவே தவறான போதனைகளை போதிச்சு இப்போ யாரோட சண்டை போடுறாங்க? அவரோடைய சண்டை. அப்படின்னா எவ்வளவு மோசமான சபையாக இருக்கும் பாருங்கள். அதனால தான் அவளுக்கு வரும் ஆக்கணியை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னார். சரி, ஆட்டுக்குட்டியானவருடைய என்ன சண்டை போடுறாங்க? 2 விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று, ஆட்டுக்குட்டி ஆனார் பாருங்க, எவ்வளோ தன்னை தாழ்த்தினாரோ அதுலேயே சண்டை. எப்படின்னா இவர்கள் தங்களை தாழ்த்துறதில்லை, தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க? உயர்த்திக்கிறாங்க. பூமியிலே தங்களை பிதாக்கள் என்றும் போதகர்கள் என்றும் பாஸ்டர்கள் என்றும் சொல்லிட்டு திரிகிறாங்க இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து இவங்களையெல்லாம் நீ அப்படி சொல்லாதீங்க, நீங்கள்லாம் ஊழியக்காரர்கள், நீங்கள்லாம் சகோதரர்கள் சொன்னார். பூமியிலே ஒருவனை உங்கள் பிதான்னு சொல்லாதீங்க. இவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, நாங்கள் ஃபாதர்னு சொல்லுவோம் சொன்னாங்களா? அப்போது கான்செப்ட் கருத்திலேயே அவருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியில் போகிற தேவனுடைய பிள்ளைகளையும் எதிர்த்தனால தான் அந்த 1260 நாட்கள் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை அவங்க சண்டை போட்டு கொன்று கூச்சாங்க. அதான் அந்த வசனம் படிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவனுடைய யுத்தம் பண்ணுறாங்க. ஆட்டுக்குட்டியானவர் மாதிரி பின்னாடி போகிறவங்கபடியும் யுத்தம் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறதுனால அவங்கள ஜெயிச்சிருவார். அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ஆனால் ஒன்று, இந்த பெயர் சபைகளுடைய நோக்கமே பாருங்கள், அவர்கள் சாத்தானுக்கு விரோதமாக சண்டை போடணும். இவங்க சாத்தானோட சேர்ந்துக்கிட்டு அவனுடைய போதகத்தை கை கொண்டுட்டு இப்போ ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துடைய கருத்தோடும் அவருடைய சத்தியத்தோடும் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளோடும் அவங்க என்ன பண்ணுறாங்க? போராட்டம். அதனால தான் ரெவலேஷன் ஸ்டடியில் பார்க்குறோம். போப்பு மார்க்கத்தை அரெஸ்ட் பண்ணோன்னே அந்த போப்பினுடைய சந்ததியாரோட
பாருங்க, பின்னாடி வரக்கூடிய சந்ததி சண்டை போடுறதுக்கு போயிடுவாங்கன்னு பைபிள் வசனம் படிப்போம். அப்போ அந்த போராட்டம் கடைசி வரைக்கும் இருக்கும். திருச்சபையுடைய லக்கம் முடிகிற வரைக்கும் பெயர் சபைகளுக்கும் திருச்சபைக்கும் கருத்து வேறுபாடு, கருத்து மாறுபாடு, நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் திருச்சபையின் பிள்ளைகள் சத்தியம் அவங்களுக்கு இருக்கிறனால அவங்க ஜெயிச்சிருவாங்க. கவனிக்கிறீங்களா? அதுக்கடுத்த ஒரு முக்கியமான கம்பேரிஷன் அதுலேயே இருக்கு பாருங்க. அவங்க பெயர் சபை ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவாங்க. அப்படின்னு எங்கே நிற்கிறாங்க? ஆப்போசிட்டில். திருச்சபை எங்கே நிற்கிறாங்க பாருங்க. அதே வசனத்தை நம்ம கம்பேர் பண்ணி கவனிச்சோம்னா அதே வெளிப்படுத்தல் 17, 14 2ஆம் பாகம் பாருங்க. இல்லை, முதல்ல இருந்தே வாசிக்கலாம். 14ஆம் வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். இந்த வசனத்துடைய பின்பதி புரியுதுங்களா? முதல்ல பெயர் சபைகள் எப்படி இருப்பாங்க? ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவாங்க. திருச்சபை எங்கே இருக்கிறாங்கன்னா அவரோட கூட இருப்பார்கள். யார் கூட? ஆட்டுக்குட்டியானவரோட கூட இருப்பார்கள். அவங்க தான் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கடைசி அவங்க உண்மை உள்ளவர்கள் நிலைமைக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ பெயர் சபை கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட்டாக நிற்குது, திருச்சபை இயேசு கிறிஸ்துவோட நிற்குது. இப்போ இங்கே யார் ஜெயிப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். அதைத்தான் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறாரு, அவங்களை ஜெயிச்சிருவார். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கணும்? எந்த சந்தர்ப்பத்திலும் பெயர் சபையினுடைய கொள்கைகளுக்கோ கோட்பாடுகளுக்கோ அந்த சபையில் இருக்கிற நம்முடைய சொந்த பந்தங்களுக்கோ எந்த வகையிலையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? விட்டு கொடுத்து போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோட மட்டும்தான் இருக்கணும். அப்படி ஒரு வேளை இருந்தால் என்ன ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்குறார், என்ன ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுக்குறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராதவங்கள்லாம் பூமியின் குடிகள் எல்லாம் அவங்களை வணங்குவாங்க. அப்போ ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் இந்த போப்பு மார்க்கத்தை வணங்க மாட்டாங்க. அதான் என்னுடைய அர்த்தம். முந்தின வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17:8 வாசித்தோம்னா, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது. அது கொஞ்சம் டீட்டெயிலான சப்ஜெக்ட். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்போது இந்த பெயர் சபையினுடைய பெயர்கள், அவங்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தினுடைய புஸ்தகம் இருக்குல்ல, அதில் அவங்க பேர் இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோடைய மெமரியிலேயே அவங்க வரமாட்டாங்க. அப்புறம் எங்கே அவங்க போய் பரலோகம் போகிறது இல்லையா? அவங்க பேர் கூட அங்கே இருக்காது. எபிரேயருக்கு பவுல் எழுதும்போது எழுதுவார், பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட சர்வ சங்கமாகிய சபை. அப்படின்னா இந்த சபை ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கா என்று சொல்லி நம்ம கவனிக்கும்போது அதே 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த ஜீவனுக்குள்ளே போவாங்க. ஜீவ புஸ்தகங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஜீவனுக்கு போகிறவங்களுடைய லிஸ்ட்டு. தேவன் முதல்ல மகிமை கனம் அழியாமை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அஷூரன்ஸாக முதல்ல என்ன சொல்லிட்டார்? முதல்ல நீங்கள் ஜீவனை வாங்க, நித்திய ஜீவனை வாங்கிட்டீங்கன்னா இந்த பிற்பாடு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு பின்னாடியே வந்துடும். அப்போ திருச்சபையினுடைய பேர் எங்கே இருக்குது? ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. பெயர் சபையினுடைய பேர் எங்கே இருக்குன்னா ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. அது எந்த புஸ்தகத்தில் இருக்குன்னே தெரியல. கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொள்ளும் விதமாக தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுதல் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தியாகத்திலையும் அவருடைய அன்பிலையும், புரியுதுங்களா, அவருடைய மேன்மையான சத்தியத்திலையும் நம்ம பங்கு கொள்வது, அவருடைய ஊழியத்தில் பங்கு கொள்வது.
புரியுது? அப்படி நம்ம பங்கு கொள்ளக்கூடிய உத்தரவாதத்தை கொடுக்கும்போது நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து மேலும் நம்முடைய திருச்சபையாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கார். இனி அவர் மரிப்பதில்லை. அவரை உட்கொள்ளுகிறவர்களும் அந்த ஜீவனுக்குள்ளே போயிடுவாங்க. யார் அதை உட்கொள்கிறார்களோ அவங்க பேர் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். கடைசியாக இந்த 2 சபைகளுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். முதல்ல பெயர் சபைக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் நமக்கு தெரியும் இல்லையா? வெளிப்படுத்தல் 18:2, அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது சொல்லிட்டாரா? அதே சமயத்தில் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறேன் சொல்லிட்டாரா? அப்போ பாருங்கள், பெயர் சபை ரொம்ப கீழே போகுது, விழுந்துருச்சு. திருச்சபை எந்திரிச்சு நிற்குதான் மேலே. இந்த நிலைமைக்குள்ளே தான் தேவன் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார். அப்போ இந்த 2 சபைகளை கம்பேர் பண்ணும்போது அந்த சபைகள்கிட்ட என்ன குறை இருந்தது, இந்த சபைகள்கிட்ட என்ன நிறைந்தது, இது நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு, ஒருவேளை இன்னமும் நம்ம சபைக்குள்ளே திருச்சபைக்குள்ளே வந்தாலும் போப்பு மார்க்கம் பெயர் சபையினுடைய ஏதாவது ஒரு சில அழுக்குகள் நம்மக்கிட்ட ஒட்டி இருந்ததுன்னா ஃபர்தராக கிறிஸ்துவுடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் இருக்காது. அதை உடனே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த அழுக்குகளை நம்மளை விட்டு எடுக்கும் பொழுது நம்முடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து புரிந்து கொண்டு மேலும் தேவனுடைய சந்தோஷத்திற்குள்ளாக நாம் பங்கு கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.